சிறுகடிக்க ஆசை சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் ரொம்பவே டென்ஷனாகவும் பயங்கர கோபத்திலையும் இருக்காங்க. இந்த மீனா எல்லா விஷயமும் சொல்லி என்கிட்ட இந்த அளவுக்கு நடிக்கிறாளே, அவளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருதுன்னு சொல்லி சிந்தாமணிக்கு கால் பண்ணி என்ன சொன்னீங்க, முழுசா அவளை மாற்ற முடியல, உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியலன்னு சொன்னீங்க. இப்போ மீனா கிட்ட தூத்து போய் நின்றுட்டு இருக்கீங்களே, இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே பயங்கர வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி இங்க பாருங்க, இப்படியெல்லாம் சிந்தாமணி கிட்ட பேசினா சிந்தாமணியோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. இப்போ வேணும்னா மீனா ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக மீனா பெரிய அடியாக விழப்போகுது. அதிலிருந்து அவளால் எந்திரிக்கவே முடியல. ஏண்டா சிந்தாமணி கிட்ட பகிச்சுக்கிட்டும் நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் வருத்தப்படுவா. அந்த நாள் கண்டிப்பாக வரும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி கிட்ட விஜயா, ஆமாம் வரும், அவள் வளர்ந்து போயிட்டே இருப்பா, நீங்கள் இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு நடு தெருவில் தான் நிற்க போறீங்க, இது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே விஜயா சிந்தாமணியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு சிந்தாமணி ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப சிந்தாமணி என்ன செய்ய போறாங்க, மீனாவை தோக்கடிக்கிறதுக்காக மறுபடியும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அது மூலியமா சிந்தாமணி மாட்டிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.